லவ் ஸ்டோரி வந்து நீ அடுத்தது பண்ணிட்டு இருக்கல, அது முதல்ல தூக்கி போடு. தூக்கி போட்டு ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணு. அதில் ஒரு லவ் வை. அப்படி வச்சா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்ன பிறகு கரெக்டாக 1 மாதம் கழிச்சு ஒரு லைன் சொன்னார். இதுமாரி வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டோரி நான் பண்ண போகிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணு. அப்போ அதேமாரி ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதினார், அனுப்பிச்சார். பார்த்தப்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம அந்த படம் லவ் ஸ்டோரியாக பண்ணோம், இந்த படம் வேறு ஒரு லீகில் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் முடிவு பண்ணேன். அதோட லென்ஸிங்கே தனியாக இருக்கணும். இப்போ வந்து வேரியபிள் ஃபோக்கல் லென்த் அந்த லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜூமில். அதில் வந்து 40 mm இருக்கும், 41 mm இருக்கும், 42 mm இருக்கும். அதில் தான் வந்து அதனால தான் வேரியபிள் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஜூமை. ஓகே, அந்தமாரி இந்த லென்ஸை வந்து கொஞ்சம் பிளாக் லென்ஸாக இருந்தாலும் ஒரு சின்னதாக யூனிக்காக வேறு லென்ஸில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த 24 mm வந்து கொஞ்சம் வைடாங்க லென்ஸில் நிறைய ஹேண்டிலில் ஷூட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஹைட், இந்த ஹைட் இருக்குது, அதை தாண்டி இப்படி ஒரு ஸ்டாண்ட் இவ்வளோ ஹைட்டு தான் போகலாம். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது. இவ்வளோ தான் ஹைட்டு, இவ்வளோ தான் ஹைட்டுன்னு ஒரு ஹேண்டில் உங்களை ஹைட்டு டிசைடே பண்ண முடியும். வச்சுட்டே இருப்ப சின்னதாக அப்படி கீழே போயிடும், டக்குன்னு இப்படி மேலே போயிடும். அப்போ உங்கள் ஹைட்டை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது. என்னோடய விஷயம் வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் மாரி ஒரு படம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸ்டாட்டிக்காக ஒரு கேமரா வச்சோம்னா இப்போ வந்து ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்க்குறாங்க, அப்புறம் பார்த்துட்டு இப்படி திரும்பி போயிட்டு அப்படி பேசிட்டு திரும்பி வந்து அதே ஃப்ரேம் இருந்தால் நான் போட்டுச்சேன். என்னடா அவன் முன்னாடி அந்த காது கேட்காதவனாக இருக்கட்டும், பார்க்க முடியாதவனாக இருக்கட்டும், ஒரே ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்கிற காலகட்டம் அப்பயே வந்துருச்சு. இப்போ அதோட ஏன் அப்படின்னா ரீல்ஸ் வந்து 30 செகண்ட் ஆகி 20 செகண்ட் ஆகி 10 செகண்ட் 3 செகண்டுக்கு வந்து இந்த ரீல்ஸ் வந்துருச்சு. அதனால் அதுக்கு மேலே பார்க்குறது மனசே இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம் டக்குன்னு மூவ் பண்ணிடுறாங்க. அந்த காலகட்டமாக இருக்குது.